தீபாவளினாவே ஸ்வீட் முறுக்கு இல்லாமல் எப்படிங்க? தேங்காய் பால் முறுக்கு வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும்னு இல்லைங்க. வீட்டிலேயே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் உளுந்து எடுத்து லோ ஃப்ளேமில் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வறுக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் வந்து உளுந்து மாவு, அது கூட 4 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்பு மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் வெண்ணெய் வந்து உருக்கி சேர்த்திக்கலாம், சூடாக சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நெய் சேர்த்திக்கலாம், இல்லை காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு கையில் கலந்து விட்டுறலாம். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து அரை மூடி தேங்காயில் வந்து தேங்காய் பால் எடுத்திருந்தேன். எந்த கப்பில் வந்து நம்ம உளுந்து மாவு எடுத்தோம்னோ அதே கப்பில் வந்து 2 கப் வந்து தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஊற்றினேன், அவ்வளோதான் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. நல்லா ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து எப்பவும் போல் வந்து நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு வந்து நம்ம டேரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். இல்லை அப்படின்னா வந்து கரண்டியில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு நம்ம வந்து எண்ணெயில் விட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிரமமாக தெரியாது. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக மாவு வந்து எண்ணெயில் விட்டு பார்த்தீங்கன்னா மேலே எலும்பி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதும் நம்ம எடுத்தோம்னா முறுக்கு வந்து நல்லா வெந்துடும். கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது. சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.